இது மகிமை நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், என்னென்ன நன்மைகளை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 94ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஒரு நாளும் கைவிடாத தேவன். அவருடைய சுதந்திரத்தை, அவருடைய ஜனங்களை அவர் நெகிழ்ந்து போக விடாத தேவன். அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் கைவிடுகிறவர் அல்ல, அவர் மறக்கிற ஒரு தேவன் அல்ல. சில வேளைகளிலே ஆண்டவர் நம்மை மறந்து போனாரோ, ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை கலங்க பண்ணுகிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா, ஆண்டவர் நம்மை விட்டு விலகி விட்டாரோ என்று சொல்லி நாம் அநேக வேளைகளிலே நாம் கலங்குகிறோம், திகைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அவர் உன்னை அழிக்கவும் மாட்டார் என்று உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறது. தாவீது ராஜாவும் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே கைவிடப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாய் அவர் கடந்து சென்றதை நாம் பார்க்கிறோம். சவுல் தாவீதை ஒரு பறவையை வேட்டையாடுவது போல அவருடைய உயிரை வேட்டையாட அவர் வருகிறார். மரணத்திற்கும் அவருக்கும் 1 அடி தூரம் மாத்திரம்தான் இருந்தது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதோடு இருந்தார், கர்த்தர் தாவீதோடு இருந்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி தாவீது அங்கலாய்க்கிறதை, கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர் என்று சொல்லி தாவீது ராஜா கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட அநேக வேளைகளிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறோம். ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை மறந்தீர், நான் ஏன் துக்கப்பட்டு, என் சத்ருவினால் நான் துக்கப்பட்டு நான் துக்கத்தோடு திரிய வேண்டும் என்று சொல்லி அநேக வேளைகளிலே நாம் கதறுகிறதை பார்க்கிறோம். நாம் அங்கலாய்க்கிறோம், நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு பயங்கரமாய் தெரிகிறது. அப்படிப்பட்ட வேளைகளிலும் கூட தாவீதை போல நாமும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்னை மறந்தார், சீயோன் குமாரத்தி சொல்லுகிறாள், ஆண்டவர் என்னை மறந்தார், தேவன் என்னை கைவிட்டார் என்று சொல்லி சீயோன் குமாரத்தி சொல்லுகிறாள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தாய் கூட பிள்ளையை மறக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். என்றைக்கு அவர் நம்மை கரம் பிடித்தாரோ, என்றைக்கு அவருடைய பிள்ளை என்கிற உரிமையை நமக்கு கொடுத்தாரோ அன்றிலிருந்து ஆண்டவர் நம்மை கரம் பிடித்தவர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மை அவர் கைவிடாத நேசராக அந்த நித்திய ஜீவனிலே கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்தி நம்மை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அங்கே மீதியானியராலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். 7 வருடங்கள் அவர்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். அந்த மீதியானியர்களும் கிழக்கத்தி புத்திரரும் வேகமாக வந்து ஒட்டகங்கள் மேல் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய விளைச்சல்களை எல்லாம் கெடுத்து போடுவார்கள். இவர்கள் விதைத்திருப்பார்கள், அந்த விளைச்சலை அந்த மீதியானியர்கள் வந்து கெடுத்து போடுவார்கள். இந்த மீதியானியர்களுக்கு பயந்து இஸ்ரவேல் ஜனங்கள் காடுகளில் உள்ள குகைகளையும் கெபிகளையும் தங்களுக்கு அரண்களாக்கி கொண்டு அங்கே பதுங்கி அவர்கள் வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு காணப்படுகிறார்கள். இவர்களுடைய ஆடு மாடுகளை எல்லாம் அவர்கள் வைக்காதே கொண்டு போய் விடுவார்கள், ஆகாரத்தை எல்லாம் அவர்கள் கெடுத்து போடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே 7 வருடங்களாக மீதியானியர்களாலே இஸ்ரவேலர்கள் சிறுமைப்பட்டு போய் நிற்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். ஆண்டவரே எங்களை கைவிட்டது என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிடுகிறார்கள், ஏன் எங்களை கைவிட்டீர், ஏன் எங்களை மறந்தீர், நாங்கள் கஷ்டப்படுகிறோம், நாங்கள் மீதியானியராலே நாங்கள் துன்பப்படுத்தப்படுகிறோம் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கே கர்த்தருடைய தூதன் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். சிம்சோன் அழகான ஒரு பதிலை சொல்லுகிறார், கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் இப்படியெல்லாம் எங்களுக்கு நடக்குமா? கர்த்தர் எங்களோடு இருந்தால் இப்படியெல்லாம் எங்களுக்கு நடக்குமா?
கர்த்தர் எங்களுக்கு செய்த, எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த அவருடைய அற்புதங்கள், எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களெல்லாம் எங்கே? ஆண்டவர் எங்களுக்கு பிதாக்கள் எவ்வளவு அற்புதங்களை செய்தார், எங்களை வழிநடத்தின விதத்தெல்லாம் சொன்னாங்களே, இன்னைக்கு எங்கே போச்சு? நாங்கள் இன்னைக்கு இப்படி சிறுமைப்பட்டு இருக்கிறோமே, கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டாரே என்று சொல்லி கிதியோன் தூதனை பார்த்து அங்கலாய்க்கிறான். நாமும் கூட அநேக வேளைகளிலே சொல்லுகிறோம் அல்லவா, ஆண்டவர் என்னோடு இருந்தாரானால் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்குமா? ஆண்டவர் என் கூட இருந்தால் என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் சம்பவிக்குமா என்று சொல்லி நாம் வேதனைப்படுகிறோம் அல்லவா, நாம் தவிக்கிறோம், புலம்புகிறோம் அல்லவா. நம்முடைய காரியங்கள் இப்படி எனக்கு ஆகிவிட்டதே, ஆண்டவர் என் கூட இல்லை, ஆண்டவர் என் கூட இருந்தால் எனக்கு இப்படியெல்லாம் நடக்காது என்று சொல்லுகிறோம். இதே சூழ்நிலையில தான் அந்த கிதியோன் சொல்லுகிறார். ஆனால் கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல அந்த மீதியானியரை நீ முறிய அடிப்பாய், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போய் என்று சொல்லி ஆண்டவருடைய தூதன் கிதியோனை அங்கு தைரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் நம்மால் விளங்கி கொள்ள முடியாமல் இருந்தாலும் உண்மை, ஆண்டவர் நம்மை விட்டு விலகவில்லை, ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. கர்த்தர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் வாக்கு உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அன்று அவருடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, சீஷர்கள் கலங்கி போயிருக்கிற வேளையிலே சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை ஆற்றி தேற்றினதை நாம் பார்க்கிறோம். ஆமாம், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடாதபடி ஆண்டவர் பாதுகாத்தார். அந்த யோசுவாவும் கூட மோசே மரித்து போன வேளையிலே யோசுவா கலங்கி போய் நிற்கிறார். இந்த ஜனங்களை நான் இனி எப்படி வழி நடத்துவேன், இவர்களை எப்படி கானானுக்குள் நான் கொண்டு செல்வேன், மோசேக்கே இந்த ஜனங்கள் கீழ்ப்படியவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அந்த யோசுவா திகைத்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். யோசுவா 1:5 ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி யோசுவாவை ஆற்றி தேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, தைரியமாயிரு, நான் உன்னை விட்டு விலகவில்லை. இந்த ஜனத்தை கானான் தேசத்திற்கு நீ கொண்டு செல்வது மாத்திரமல்ல, அந்த தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாய், அவர்கள் சுதந்திரித்து அந்த தேசத்தை அவர்களுக்கு நீ அந்த கோத்திரங்களுக்கு தக்கதாக நீ பங்கிட்டு கொடுப்பாய், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த யோசுவாவை பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட கர்த்தர் நம்மை கைவிட்டது போன்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை விட்டு விலகவில்லை, ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் ஆண்டவரிடத்திலே நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்தும், நீர் என்னை விட்டு விலகாமல் என்னை கரம் பிடித்து நடத்தும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை பார்த்து கேட்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்த ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களை இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் எங்களுடைய தேவன், நீர் எங்களை மரண பரியந்தம் நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அநேக வேளைகளிலே நாங்கள் கலங்கி போகிறோம். ஆண்டவரே, தேவன் எங்களை மறந்தாரோ, இரக்கம் செய்ய மறந்தாரோ, அவருடைய கோபத்தினாலே அவருடைய இரக்கத்தை அடைத்து கொண்டாரோ என்று சொல்லி நாங்கள் புலம்புகிறோம், தவிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களை திடப்படுத்துங்க. ஆண்டவரே, உங்கள் வசனத்தின் மூலமாக, உங்கள் வார்த்தைகளின் மூலமாக எங்களை பலப்படுத்துங்க. எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து எங்களை காத்து வழி நடத்துங்க. யார் யாரெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தவிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை